ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் மாலை 5 மணியுடன் திமுக தனது பரப்புரையை நிறைவு செய்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நம்முடைய சந்திரகுமார் அவர்களை தளபதி அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டிருக்கிறோம். அதேபோல் எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களும் தோழமை அமைப்புகளுடைய நண்பர்களும் கழகத் தோழர்களும் இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களே கூட நாங்கள் போகிற பொழுது திரண்டு வந்து எங்களோடு வாக்குகளை சேகரிக்க உதவியாக இருந்தார்கள். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் போகிற இடமெல்லாம் தாய்மார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்தி அதன் காரணத்தால் உதயசூரியனுக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்பதையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சில இடங்களிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு இருப்பதையும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தனையும் குறிப்பாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பின்னாலே அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்தில் பேசி அதற்கான தீர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூட எங்களிடத்திலே சொன்ன பொழுது வாக்கு கேட்பதற்காக நீங்கள் வாகனத்தில் சென்று வருவதை விட மக்களை சந்திப்பதற்கான அந்த வகையிலே ஏற்பாடுகளை செய்யுங்கள். அவர்கள் சொல்லுகிற பிரச்சனையை கேளுங்கள். வாக்கு கேட்பது மட்டும் முக்கியமல்ல, பிரச்சனைகள் என்ன சொல்கிறார்களோ இதை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை தேர்தல் முடிந்த பின்னாலே அழைத்து அதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இப்பொழுது கூட விதிமுறைகள் படி நடக்க வேண்டும் என்று தலைவர் சொன்ன காரணத்தால் 6 மணி வரை பிரச்சாரத்திற்கான நேரம் இருந்தாலும் நாங்கள் 5 மணி வரை தான் அனுமதி வாங்கியிருக்கிறோம். எனவே அனுமதியை இருந்த அந்த விதிப்படி நாங்கள் 5 மணிக்கு கூட்டத்தை முடித்திருக்கிறோம். குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஆதரவாக எங்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வித்தியாசத்திலே நம்முடைய சந்திரகுமார் அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.